வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான தினம், அதாவது உலக உயிரின பன்முக நாள், இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. இந்த உயிரியல் அல்லது உயிரின பன்முகத்தன்மை என்பது என்ன? நாம் நேற்றைய தினம் பேசினோம் கல்ச்சுரல் டைவர்சிட்டி, கலாச்சார பன்முகத்தன்மை பற்றி பேசினோம். இது மனிதர்களுக்கிடையே சமூகங்களுக்கிடையே இருக்கக்கூடிய நல்லுறவுகளை பற்றிய பல செய்திகளை நேற்று பகிர்ந்து கொண்டோம். நேற்றைய தினம் கல்ச்சுரல் டைவர்சிட்டி பற்றியது. இன்றைக்கு பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, இந்த உயிரியல் பன்முகத்தன்மை. உயிரியல் பன்முகத்தன்மை என்றால் என்ன? அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்நிலை என்பது ஒரு உணவு செயின், அதாவது ஒரு உணவு சங்கிலியால், ஃபுட் செயின் என்றதை சொல்வார்கள், இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது இந்த இயற்கையினுடைய ஒரு பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது அது ஒரு மிகப்பெரிய பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அப்படி பார்க்கிற போது இந்த உயிரியல் பன்முகத்தன்மை, அவற்றுக்கிடையிலான அந்த ஃபுட் செயின் என்று சொல்லக்கூடிய உணவுச் சங்கிலி, அதே போல் அவற்றினுடைய சமநிலை இது பேணப்பட வேண்டும். உயிர்நிலை என்பது எவற்றினால் ஆனது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இயற்கை வெளியில் அப்படி பார்க்கிற போது நிறைய தாவரங்கள், பூச்சிகள், விலங்குகள், இன்னொரு புறம் நீர்நிலை, காற்று, இப்படி பல்வேறு விதமான அம்சங்கள் ஒரு குறிப்பிட்ட இணைவின் வழியாக, ஒரு குறிப்பிட்ட சமநிலையின் வழியாக இயங்கி கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கிற போது அந்த சமநிலை என்பது பேணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஏதேனும் அதனுடைய அந்த உயிரின சுழற்சியின் ஒரு பகுதி, உதாரணமாக தாவரங்கள் அழிந்தால் தாவரங்களை சார்ந்திருக்கக்கூடிய அந்த உயிரினங்களும் அழிந்து போகும். பூச்சிகள், வண்டுகள், அதே போல் அதை உண்டு வாழக்கூடிய பல பிராணிகள், பறவைகள் எல்லாமே. பறவைகள் அழிந்து போனால், பறவைகள் என்பவை உணவாக சாப்பிடக்கூடிய பூச்சி இனங்கள் பெருகி ஒரு பெரிய பேரழிவு ஏற்படும். இப்படியாக எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த சமநிலை நீடிக்க வேண்டுமென்றால் எல்லா உயிரினங்களும் சமவிகிதத்தில் ஒன்றையொன்று சார்ந்து அவை வாழ்கின்றன. இதைத்தான் அவர்கள் ஒரு உயிரியல், அந்த ஃபுட் செயின் என்று சொல்லக்கூடிய அந்த உயிரியல் தொடர் நிகழ்வு என்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது நாம் இதை எப்படி பாதுகாப்பது? இன்றைக்கு இந்த உயிரியல் சார்ந்த இந்த அம்சங்களில், அதாவது இந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் பல விதமான அழிவுகள் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். காடுகள் அழிக்கப்படுகின்றன. இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் உலக வெப்பமயமாதலின் மூலமாக பல்வேறு விதமான இயற்கை சூழல் ஏற்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய விளைவாக ஏற்படக்கூடிய இயற்கை பேரிடர்கள் இந்த உயிரியல் சமநிலையை தொடர்ந்து சீரழிக்கின்றன. மிகப்பெரிய அளவிற்கான அழிவுகள் ஏற்படுகின்றன. இது நீண்ட காலத்திற்கு தொடர் விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அப்படி என்றால் இந்த உயிரியல் சமநிலையை, பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை பாதுகாப்பதற்கு வனங்களை பாதுகாப்பது, பல்வேறு விதமான உயிரினங்களை பாதுகாப்பது, அவை சமநிலையில் நீடித்திருப்பதற்கான ஒரு கண்காணிப்பையும் முயற்சிகளையும் எடுப்பது மிக மிக முக்கியம். இந்த இயற்கை சூழலில் எந்த ஒரு பகுதி அழிந்தாலும் அது பிற பகுதிகளை மிக மோசமாக பாதிக்கும் என்பதை அறிவியலாளர்கள், சுற்றுச்சூழல்வாதிகள் தொடர்ந்து சுட்டி காட்டுகிறார்கள். இதை பற்றிய விழிப்புணர்ச்சியும் இந்த உயிரியல் சூழல் அழிவுக்கு எதிரான ஒரு போராட்டமும் தான் எதிர்காலத்தில் இந்த பூமி நீடித்திருப்பதற்கான ஒரே வழி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதற்காகத்தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு சிலர் பேசுகிற போது நாங்கள் இந்துக்கள், அதாவது தமிழர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதாவது அதனுடைய பொருள் என்ன என்றால், நாங்கள் தமிழர்கள் என்றால் பிற மதத்தை சார்ந்தவர்கள் தமிழர்கள் இல்லை என்பதாக அதன் பொருள் அமைகிறது. இயல்பாக ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இனம் என்பது வேறு, மதம் என்பது வேறு. தமிழ் இனத்திற்குள் பல்வேறு மதங்கள் இருக்கலாம், பல்வேறு சாதிகள் இருக்கலாம். ஆனால் எல்லோரும் அடிப்படையில் தமிழர்கள். மதங்கள் வேறு வேறாக இருப்பதால்
இனம் மாறிப்போய் விடாது. இந்த மதத்தை தழுவியவனெல்லாம் அரேபியன் அல்ல. அந்த மதம் அரேபியாவிலே இருந்து வந்திருக்கலாம், இன்னொரு மதம் ஜெருசலேத்திலிருந்து வந்திருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற தமிழர்கள் அந்த மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த மதத்தை தழுவுவார்களானால் அவர்கள் அந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை. இப்படியெல்லாம் சொல்லுவது மதங்களுக்கிடையிலே ஒரு மோதலை ஏற்படுத்துவது. மிகச்சரியாக ஒன்றை சொல்ல வேண்டும். தமிழ் மொழிக்கு எல்லா மதத்தினரும் பங்காற்றி இருக்கிறார்கள். எல்லோருடைய மதங்களினுடைய கருத்துகளும் சேர்ந்துதான் ஒரு மொழியை வளப்படுத்தும். திருவள்ளுவரே சமணரா இல்லையா என்கிற ஒரு வாதம் நடக்கிறது. நாம் எண்ணி பார்த்தால் எத்தனையோ மதங்களை சார்ந்தவர்கள் தமிழில் இலக்கியம் தந்திருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்லாமியர்கள் தமிழுக்கு எவ்வளவு செய்திருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கலாம். கிறிஸ்தவர்கள் தமிழுக்கு செய்திருக்கிற தொண்டு குறித்து மயிலை சீனி வேங்கடசாமி போன்றவர்கள் விரிவாக எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொரு மதமும் தமிழுக்கு செய்ததை அவர் எழுதியிருக்கிறார். அதனை தாண்டி நாம் குறிப்பாக இஸ்லாம் மதத்தை எடுத்துக்கொண்டால் காப்பிய காலங்களில் தமிழ் காப்பியங்களுக்கு இணையாக ஒரு காப்பியத்தை தந்தவர் உம்முரு புலவர் தான். கம்பராமாயணமும் சீவக சிந்தாமணியும் வந்ததற்கு பிறகு அந்த காப்பியங்களின் சுவையை தமிழர்களெல்லாம் சுவைத்த பிறகு அதற்கு இணையாக அதற்கு அடுத்த காலகட்டத்தில் உம்முரு புலவர் ஒரு காப்பியம் தருகிறார். அதற்கு சீரா புராணம் என்று பெயர். இந்த சீரா புராணம் என்பதற்கு என்ன பொருள்? அந்த சீரா என்றால் வாழ்க்கை வரலாறு என்று குறிக்கிறார்கள். அது நபிகளினுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுகிற நூல். அதில் சில செய்திகள் விட்டு போய்விட்டன என்று அதற்கு பின்னால் ஒரு புத்தகம் வந்தது. அதற்கு சின்ன சீரா என்று பெயர். சீரா புராணம் அறியப்பட்ட அளவிற்கு சின்ன சீரா அறியப்படவில்லை என்றாலும் அப்படியும் ஒரு நூல் இருக்கிறது. இவை காப்பியங்களுக்கு இணையாக கருதப்படுகிற நூல்கள். அதற்கு பிறகு சிற்றிலக்கியங்களிலே இஸ்லாமியர்களினுடைய பங்கு பெரிதாக இருக்கிறது. பொதுவாக ஒரு காலகட்டத்தில் என்ன மாதிரியான பாடல்கள் என்ன மாதிரியான இலக்கியங்கள் வருகின்றனவோ அதை ஒட்டித்தான் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த இலக்கியத்தை தருவார். சங்ககாலம் வேறு, பின்னால் வந்த பக்தி காலம் வேறு, அதற்கு பிறகு வந்த காப்பிய காலம் வேறு. காப்பிய காலத்தை தாண்டி 13, 14ஆம் நூற்றாண்டிலே தான் இஸ்லாம் மதம் இங்கே பரவுகிறது கூடுதலாக. அந்த நேரத்தில் கலம்பகம், அம்மானை போன்ற சிற்றிலக்கியங்கள் தான் கூடுதல். அந்த சிற்றிலக்கியங்களை பல இஸ்லாமியர்கள் படைத்திருக்கிறார்கள். அதனை தாண்டி குணங்குடி மஸ்தானியினுடைய தத்துவ பாடல்கள், தாய்மானவர் பாடலுக்கு இணையாக வைத்து எண்ணத்தக்க மஸ்தானியினுடைய பாடல்கள் தத்துவ செய்திகளை சொல்லுகின்றன. அது ஒரு கட்டம். அதனையும் தாண்டி தற்காலத்திலேயும் இஸ்லாமியர்களினுடைய அந்த பங்களிப்புகளை நாம் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. நான் இன்னமும் நேரடியாக சொன்னால் இந்த காலம் கவிதைகளையெல்லாம் தாண்டி புது கவிதைகள் பேசப்படுகிற காலம் என்று சொன்னால் புது கவிதைகளின் தொடக்கத்திலிருந்து இஸ்லாமியர்களினுடைய பங்கு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு பெயரை நாம் மறந்தால் இலக்கியம் அறியாதவர்கள் என்று பெயர். அந்த பெயர் அப்துல் ரஹ்மான் என்பது. 1970களிலே மானுடம்பாடும் வானம்பாடிகள் என்று ஒரு குழு தொடங்கிற்று. அந்த மானுடம்பாடும் வானம்பாடிகளில் முதன்மையான இடத்திலே இருந்தவர் அப்துல் ரஹ்மான். அவருடைய பால் வீதியை மறுத்துவிட்டு தமிழ் இலக்கிய வரலாற்றை எழுத முடியாது. ஏராளமான நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். அப்துல் ரஹ்மான் அவர் காலத்திலேயே இருந்த அபி கண்ணீர் பூக்கள் என்கிற புத்தகத்தின் மூலம் தமிழ்நாட்டு இளைஞர்களையெல்லாம் கட்டி போட்ட கவிஞர் மேத்தா இஸ்லாமியரா? அவருடைய முழு பெயர் சொன்னால் தெரியும். முகமது மேத்தா என்பது அவருடைய பெயர். இன்னும் ஏராளமான கவிஞர்கள் பெயரை சொல்லலாம். ஒரு பெயரை விட்டுவிடக்கூடாது. அந்த பெயர் இன்குலாப். அவருடைய பெயர் ஷாவுல் அமீர். இன்குலாப் புரட்சி என்று புனை பெயரை வைத்து கொண்டார். இந்த இலக்கியங்களெல்லாம் விட்டுவிட்டால் தமிழ் இலக்கியம் குறையுடையதாக ஆகும். எல்லா மதங்களைச் சேர்ந்தவர்களும் தமிழுக்கு தொண்டாற்றி இருக்கிறார்கள். வணக்கம் நேயர்களே, நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ் என்று சொல்கின்றோம்.
அதாவது அதை பற்றிய பாலியல் இதை பற்றிய பிரச்சனைகள் அதை பற்றிய அதாவது விவரங்களை எல்லாம் நாம் அதாவது வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் அதாவது வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதாவது அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்வெளிகளை பற்றி பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள் லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால் அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுள் உள்ள வாழ்வு, இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளையை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும் மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் இந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஸ்ன்னு சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் இதை அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒரு ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது, மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால் வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய
திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம் ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம். மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலுக்கு ஒரு அதாவது ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், அதாவது இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதாவது நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, அதாவது வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் ஒரு அதாவது சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.